இதுக்கு மேலயும் வெயிட் பண்ண வேண்டாம்னா நம்ம சீக்கிரம் தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். வாங்க, கார் எடுங்க. இல்லம்மா, டாக்டர்கிட்ட சொல்லிருக்கோம், அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்ப நான் வரது? அப்பையில இருந்து வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ரொம்ப லேட் ஆகுதுண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா, தாத்தா 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 எந்திரிங்க. இங்க பாருங்க தாத்தா, நான் நிம்மதி வந்திருக்கேன். தாத்தா எந்திரிங்க தாத்தா. ஐயோ, நெஞ்சு வலிக்குது அம்மா, முடியல. தாத்தா தாத்தா ஒண்ணும் இல்ல தாத்தா, இங்க பாருங்க, இங்க பாருங்க தாத்தா, நான் வந்துட்டேன். என்னையவே கேட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்கல்ல, நான் வந்துட்டேன் தாத்தா. எந்திரிச்சு என்ன பாருங்க. நிம்மதி, நிம்மதி எங்க? நிம்மதி. தாத்தா தாத்தா நான் இங்கதான் இருக்கேன் தாத்தா, நான் வந்துட்டேன் தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ ஏண்டா போடுன்னு இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு தாத்தா. நீங்க எந்திரிங்க, நான் இங்கதான் இருக்கேன். நான் நம்ப மாட்டேன். அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு இப்ப இங்க வந்தாகணும். ஐயோ தாத்தா நான் வந்துட்டேன், இங்க பாருங்க, நான் வந்துட்டேன் தாத்தா. என்னமோ தப்பா இருக்கு. பாத்து 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 எந்திரிங்க. மாமா, உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, இப்ப நல்லா இருக்கா? இன்னும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அதான் என் பேத்தி வந்துட்டாலே, இதுக்கப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரி? இவதான் எனக்கு மருந்தே. அம்மாடி, நிம்மதி. தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க, என் மேல நீங்க இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரியாம நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகல. எனக்கு கேள்விப்பட்டோன்னே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, அதான் வேகமா ஓடி வந்துட்டேன். எனக்கு இவ்வளவு நேரம் ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு தாத்தா. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னமோ தெரியலம்மா, இந்த பயபுள்ள வந்து அவ கோச்சிக்கிட்டு போயிட்டான்னு சொன்னதை கேட்டோன்னே எனக்கு தலைவலியே வந்துருச்சு. என்னது, தலைவலியா? அப்பதான் நெஞ்சு வலியே வந்துருச்சு. அது தலையில வலி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி நெஞ்சுக்கு போயிருச்சு. அதுதான் சொல்ல வந்தேன். சரி, எது எப்படியோ மாமா நல்லபடியா கண்ணு முழிச்சிட்டாரு, எந்திரிச்சு உட்காந்து பேசுறாரு, இதுவே போதும். மாமா, மோர் ஏதாவது குடிக்கிறீங்களா? ஆ, கொண்டு வாமா. நல்ல மோர்ல கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு ஜில் ஜில்லுன்னு எடுத்துட்டு வா. சரிங்க மாமா, எடுத்துட்டு வரேன். மோரா? ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறவங்க திடீர்னு இப்படி எப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து நல்லா பேசுவாங்க? திடீர்னு வயசானவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததை கூட ஒத்துக்குவேன், ஆனா இந்த பூக்காரியால வந்ததுதான் என்னால ஒத்துக்கவே முடியல. இவரோட பையன் செத்தப்ப கூட இவர் அழலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இவ வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு இல்லாம ஹார்ட் அட்டாக் வந்து இப்படி அழுவுறாரு. என்னமோ சரியில்லையே. கண்ணு, இப்படி எல்லாம் பண்ணாத கண்ணு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாரு, ஒரேடியா போய் சேர்ந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லு. தாத்தா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்னா நீ இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கணுமா? அதுதான் எனக்கு வேணும். சரிங்க தாத்தா, யாருக்காகவும் இல்ல, உங்களுக்காக நான் இருக்கேன், இந்த வீட்ல இருக்கேன், போதுமா? போதுமா, இது போதும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசதியா இருக்குமா, நான் கொஞ்சம் இங்க படுத்துக்கிறேன். நீங்கெல்லாம் போய் வேலையை பாருங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். தாத்தா ஏதாவது வேணுமா? சாப்பாடு ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, உங்க அத்தை மோர் எடுத்துட்டு வந்து கொடுத்தானா, அதை குடிச்சிட்டு நான் அப்படியே இங்க படுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எந்திரிச்சு வந்தெல்லாம் சாப்பிட வேணாம், நான் பார்த்து கொண்டு வந்து கொடுக்குறேன் தாத்தா. என்ன பாத்துக்கிறதுக்கு நீ இருக்கல்லம்மா, அது போதும் எனக்கு. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நிம்மதி, நீ ஒரு ரூமுக்கு போமா. அண்ணன் ரூம் எக்ஸ்ட்ரா ரூம் இல்லையேம்மா, எல்லாருக்குமே ரூம் கரெக்டா இருக்கு. ஷாலினி இல்லாதப்ப ஷாலினியோட ரூம் சும்மா தான் இருந்துச்சு, இப்ப அவளும் வந்துட்டா. பரவாயில்லண்ணா, ஷாலினிக்கு பிரச்சனை இல்லைனா நான் அவ ரூம்லயே தூங்கிக்கிறேன். எது, ஷாலினி ரூமா? ஏண்டா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் பேச்சுலராகவே வாழ சொல்றீங்களா? சரிம்மா, உன்னோட விருப்பம் தான். லட்டு இப்ப லைப்ரரிக்கு போயிருக்குமா, கொஞ்ச நேரத்துல வந்துரும். அது வரைக்கும் பேக் இங்கே இருக்கட்டும், நான் ஷாலினி வந்ததுக்கு அப்புறமா கேட்டுட்டு அவ ரூமுக்கு மாத்திக்கிறேன். சரிம்மா, சரி நீ வாமா, தாத்தா ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்கண்ணா.
என்னம்மா வேதா, எனக்கு நெஞ்சு வலி வந்தோடனே நீ ரொம்ப பதறிட்ட போல. பின்ன பதறாம ஹை நெஞ்சு வலி வந்துருச்சேன்னு ஜாலியாவா இருப்பாங்க. எங்க சொத்து பத்துல கையெழுத்து போடாம ஒரேடியா போய் சேர்ந்துருவீங்களோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை கண்ணை முழிச்சிட்டீங்க. லேட் பண்ணா என்ன வேணா நடக்கலாம். சீக்கிரமாவே சொத்து பத்துல கையெழுத்த வாங்கிடணும். ஆனா இந்த நிம்மதியை வச்சுக்கிட்டு எப்படி? கண்மணியா இருந்திருந்தா காலையில கல்யாணம், ராத்திரி சொத்து பத்துல கையெழுத்துன்னு எல்லாத்தையும் வாங்கியிருப்பேன். ஆனா அவ பிளான் போட்டபடி எங்கேயோ நல்லபடியா ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. என் பிளான் எல்லாம் சொதப்பி இந்த நிம்மதி இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே. அவ ரொம்ப திமிரு பிடிச்சவளாச்சே. எல்லாத்துலயும் ரொம்ப விவரமா வேற இருப்பா. இப்ப என்ன பண்ணுறது? வேதா, சீக்கிரமாவே ஏதாவது பண்ணணும். ஏம்மாடி வேதா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தாத்தா. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. டேய் பேராண்டி, நீ என்னடா இப்படியே நின்னுக்கிட்டு இருக்க? என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம நின்னுகிட்டு இருக்கேன். புரியல? புரியாது. யோ, உனக்கு உண்மையாவே நெஞ்சுவலி தான் வந்துச்சா? டேய், ஸ்ட்ராங் பாடிடா. அந்த காலத்து உடம்பு. ஆர்மியில இருக்கிறப்ப பனியில சொட்டு கூட போடாம நிப்பண்டா. எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சான், நெஞ்சு வலி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நிம்மதி பிள்ளைய வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு தான் நான் போட்ட பிளான். பாவி, என்ன விட கேடியா இருப்ப போலயே. யோ, ஆனா சூப்பர்யா, எனக்காக உதவி பண்ணிருக்க. எப்படியோ நிம்மதியை கூட்டிட்டு வந்துட்ட. யோ யோ யோ, அப்படியே இன்னொரு உதவி. என்ன 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 வேணும் சொல்லு. நான் எதுக்கு இருக்கேன், நான் பண்றேன். இல்ல, அவ பாட்டுக்கு ஷாலினி ரூம்ல போய் தூங்குறேன்னு சொல்லிட்டா. அவ எப்படியாவது என் ரூம்ல தூங்கணும்யா. அந்த மாதிரி ஏதாவது பண்ண. ஏண்டா பரதேசி பயலே, வீட்டுக்கு மட்டும்தான் கூட்டிட்டு வர முடியும். ரூமுக்கு கூட்டிட்டு போறதெல்லாம் நீதான் பண்ணணும். யோ, எப்படியா பண்றது? அவ நான் சொன்னா கேட்க மாட்டாளே. நீ சொன்னா அவ கேட்க மாட்டா. ஆனா நீ பண்றத பண்ணினா அவ கேப்பா. பண்ணணுமா? என்ன பண்ணணும்? சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. யோ, சூப்பர்யா, செம்ம ஐடியா கொடுத்துட்ட. லட்டு வந்தோடனே லட்டு கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றேன். நிம்மதியா என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். பண்ணு பண்ணு. டேய், இப்படியே மரமண்ட மாதிரி இருக்காதடா. என் பேரன்னு ப்ரூவ் பண்ணுடா. உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய கடைசி நிமிஷத்துல அமைச்சுக்கிட்ட. இதுக்கப்புறமாவது அந்த புள்ள கூட நல்லபடியா வாழ கத்துக்கடா. செம்பருத்தி இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்க, நீ சொல்றியா அத? டேய் டேய், அது லவ்டா. அது வேற டிபார்ட்மெண்ட். என்னதான் நான் இப்ப செம்பருத்தின்னு உருகுனாலும் அப்ப என் தாமரையும் எனக்கு ஸ்பெஷல் தான்டா. ஆத்தாடி, லவ்னா யாரு மேல வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் வரலாம். ஆனா எனக்கு பொண்டாட்டி என் தாமரை தான். ஆனா எனக்கு மனசார பிடிச்ச ஒரு பொண்ணுனா அது என் செம்பருத்தி தான். யோ யோ யோ, என்னையா தெளிவா குழப்புற? நானே ஏற்கனவே குழம்பி போய் கிடக்குறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். நீ ரெஸ்ட் எடு. ஹார்ட் அட்டாக் வந்தா தானே ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு தான் வரவே இல்லையே. அது சரி, அட்லீஸ்ட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யா. கண்டுபிடிச்சிட போறா. கண்டுபிடிச்சிட்டானா மறுபடியும் பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவா. ஆமால, அதுவும் சரிதான். சரி, நெஞ்சு வலி வந்த மாதிரி கொஞ்சம் நடிச்சுக்கிறேன். நீ போய் வேலையை பாரு, போ போ போ. சரி. ஷாலு, என்னடா இது? பொங்கல் அன்னைக்கு கூட படிக்கணுமா? ஏன்டா இப்படி சாவடிக்கிற? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விடலாம்ல? மேடம், நம்ம ஒன்னும் ஸ்கூலோ காலேஜோ படிக்கல. பொங்கலுக்கு ஒரு நாள் லீவ் விட்டுட்டு மத்த நல்லா படிச்சுக்கலாம்னு சொல்றதுக்கு. நம்ம படிக்கிறது யூபிஎஸ்சி, ரொம்ப ஹார்டா இருக்கும் தெரியும்ல. ஒரு நாள் கூட விடாம படிச்சா மட்டும்தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும், கலெக்டர் ஆக முடியும். எல்லாம் சரிதான்டி, ஆனா பொங்கல் அன்னைக்கு படிக்கிறதா என்னால ஏத்துக்கவே முடியல. வீட்ல இருந்து மட்டும் என்ன பண்ண போற? எவ்வளவு ப்ரோகிராம்ஸ் போடுவாங்க தெரியுமா? விஜய் டிவி, சன் டிவி, சீ தமிழ் எல்லாம் நிறைய பொங்கல் ப்ரோகிராம்ஸ் போடுறாங்கடி. அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியா இருக்கலாம். ப்ரோகிராம் நடத்துற அவங்க என்னமோ சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு நீ என்னமோ வெட்டியா வீட்ல உட்கார்ந்திருக்க. அது புரியுதா உனக்கு? ஐயோ, போயும் போய் இவ கூட ஃப்ரெண்ட் ஆனே பாரு. எங்க வீட்ல கூட என்ன இவ்ளோ டார்ச்சர் பண்ணல. ஆனா நீ ரொம்ப டார்ச்சர் பண்றேடி. இங்க பாரு, ஏதோ என் தளபதியோட ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் நான் இன்னைக்கு வரேன். அது மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தது அவ்வளவுதான்,
நீ என்ன கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. ஹே லூசா நீ, நிறுத்து. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். ஜனநாயகன் படம் நடிச்ச விஜய் சாரே 200 கோடி வாங்கியிருக்காரு. ஆனா நீ வெட்டியா உட்காந்து படத்தை பாக்குற, அதானே சொல்ல வர? ஆமா அதேதான். என்ன இப்படி மாட்டேங்கிட்டனே. என்ன ஒரு படம் கூட ஒழுங்கா பார்க்க விட மாட்டேங்கிறா. ஏய் ஊரமா வந்து தொலைடி, பஸ் வருது, ஏத்திர போறாங்க. ஷாலு, நம்ம போக வேண்டியது இந்த பஸ்ஸா? இல்ல, இன்னொரு பஸ் வரும். அடுத்த ஸ்டாப்பிங் மார்க்கெட் தான். மார்க்கெட் போக வேண்டியவங்கள ஏறிக்கோங்க. அட நம்ம மாஸ்க். இவரா? ஏய் இவர் தானடி நம்ம கிட்ட திருச்சிக்கு பஸ் எங்க நிக்கோன்னு கேட்டவரே? ஆமா அவனேதான். என்னடி நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வரான். இவனை இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன். ஹாய்ங்க. மறுபடியும் உங்களை மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பேக் இருக்குல்ல. நிறுத்துங்க. உங்ககிட்ட இப்ப நான் கேட்டேனா? கேட்டேனா? இல்லங்க, நீங்க கேட்கல. இருந்தாலும் நான் சொல்றேன், கேளுங்க. நீங்க சொல்றத கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? முதல்ல யாரு நீங்க? என்ன ஊர்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க? ஐயோ, என்னங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணல. அப்ப என்ன ஃபாலோ பண்ணீங்களா? ஐயோ இல்லங்க, நான் ஊருக்கு தான் வந்தேன். அது எப்படி? எத்தனையோ பேர் அந்த பஸ்ல டிராவல் பண்றாங்க. எல்லாரையும் டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களை மட்டும் நான் அடிக்கடி பாக்குறேன். எப்படி? எங்க அண்ணனோட கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தீங்க தானே? ஐயோ அதத்தாங்க சொல்ல வரேன். இங்க பாருங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். தேவையில்லாம அந்த ஃபாலோ பண்ற வேலை என்கிட்ட வந்து பேசுறதுன்னு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அது ஒண்ணும் இல்லைங்க. நான் ஏன் வந்தேன்னு ஒன்னும் சொல்ல வேணாம். நீங்க எதுக்கு வேணா வந்துட்டு போங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த மாதிரி பேசுற வேலைய என்கிட்ட வச்சுக்காதீங்க. சரிங்க, சாரி. இதுக்கப்புறம் பார்த்தா கூட பேச மாட்டேன். நல்லது, கிளம்புங்க. ஏய் ஷாலு, என்னடி இப்படி பண்ற? இந்த மாதிரி பசங்களை எல்லாம் இப்படிதான் பண்ணணும். தேவையில்லாம என்னையவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட வலியான வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்ததுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் அவனை பார்த்ததே கிடையாது. அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசணும்? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊருக்கு வரதுக்கு 1000 பேரை பாக்குறோம். எல்லாருமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் ஒரு ஆள் மட்டும் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கானா? ஏதோ தப்பா இருக்குன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி விட்டுறணும். முளைச்சு வந்தத விஷச்செடியா மாறி நம்ம உயிரே எடுத்துரும். ஐயோ, என்ன இவ்ளோ பிகு பண்ணிக்கிறாங்க? பேக மாத்தி எடுத்துட்டு வந்துட்டோன்னு சொல்லதான் வந்தேன். அதுக்கு இவ்ளோ பேச்சா? ஐயோ முடியாதுப்பா சாமி. இவங்க அண்ணனுக்கு தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு கூட நம்ம கீச்சைன்லாம் கொடுத்தோமே. அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்போமா? கேட்டா சொல்லுவாங்களா? சரி கேட்டு பாப்போம். என்னங்க மறுபடியும் என்ன? தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுல, அந்த பொண்ணு இப்ப நல்லா இருக்காங்களா? நீங்க எதுக்கு அதை கேக்குறீங்க? இல்லங்க, பாவம், விருப்பமே இல்லாத கல்யாணம்னு நினைக்கிறேன். தனியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டயும் நான் பேசினேன். ஆனா ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா, அதான் கேட்டேன். அப்ப நீங்க ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் பேசுறது இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்கள்ட்டயும் பேசுறீங்க. சாருக்கு பெரிய மன்மதன் நினைப்போ? ஐயோ ஏங்க, அவங்க என் தங்கச்சி மாதிரிங்க. ஆரம்பத்துல எல்லாம் தங்கச்சி மாதிரி தொங்கச்சி மாதிரி தான் சொல்லிட்டு திரிவீங்க. அப்புறம் கடைசியில பெருசா வந்து வளர்ந்து நிக்கும். அம்மாடியோ, இதுக்கு மேல தாங்காதுடா சாமி. அவங்க நல்லாவே இருக்கட்டும், நான் கிளம்புறேங்க. கொஞ்ச நேரத்துல என் பேரையே டேமேஜ் பண்ணிட்டாங்க. பாவண்டி, பாக்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியறான். பாக்க எல்லாரும் அப்படிதான் இருப்பானுங்க, பழகுனா தானே தெரியும். ஐயோ இவ ஒருத்தி, இவ கூட ஃப்ரெண்டா வந்து சேர்ந்ததுக்கு நிம்மதியா ஒரு படம் பார்க்க முடியல, 4 ஷோ பார்க்க முடியல, அதை விட ஒரு பையனை சைட் அடிக்க முடியல. என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா தூங்குறா. ஓய் பொண்டாட்டி, இப்படி கூப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நீ எப்ப என்ன புருஷன்னு கூப்பிடுவேன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்டி. என்னால உன்னை முழுசா கூட லவ் பண்ண முடியலடி. ஆனா இதுக்கப்புறம் பாரு, என்னோட முழு லவ்வும் உன் மேலதான் இருக்கும். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது ஒன்னும் தெரியல. என்கிட்ட பெட்டு கட்டினல 2 மாசத்துக்குள்ள டிவோர்ஸ் வாங்கி கட்டுறேன்னு நானும் உன்கிட்ட பெட்டு கட்டி வச்சிருக்கேன். 2 மாசத்துக்குள்ள உன்னை என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஆனா கண்டிப்பா சொல்றேன், 2 மாசத்துல நீ என்ன லவ் பண்ண வைப்ப. நமதி, ஐ லவ் யூ டி. லவ் யூ சோ மச். எங்க இந்த லவ் அப்படியே போயிருமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்தேன். ஆனா நீ கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஒரு வகையில நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் அந்த கிருஷிக்கு தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா இன்னொரு வகையில உன்னை அப்படி நினைச்சான் பாரு, அதுக்காகவே அவனை சும்மா விட மாட்டேன். உன்னை யூஸ் பண்ணிட்டு உன்னை கொலை பண்றேன்னு அவன் பேசுறத கேட்ட போதே என் ரத்தம் எல்லாம் குதிச்சுது. ஆனா அந்த டைம் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நாளைக்கு அவனுக்கு இருக்கு, அடிச்சு துவைச்சு அவனை பொங்கலா செஞ்சு மாட்டு பொங்கலுக்கு மாடுக்கு கொடுக்க போறேன். நீ தூங்கு செல்லம், நான் பாத்துக்கிறேன். டடான்! மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மக்களே, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் தானே கேக்குறீங்க? நீங்க எல்லாருமே நான் போன வீடியோல சொன்ன மாதிரி என்னோட இன்னொரு சேனலுக்கு நிறையவே சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. அங்க நீங்க பண்ற ஒரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு. இங்க நீங்க கொடுத்த ஆதரவை அங்கேயும் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்களுக்கு இன்னொரு சேனல் என்னன்னு பாக்குறீங்கன்னா என்னோட போஸ்ட்ல நான் கண்டிப்பா லிங்க் கொடுப்பேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கதைக்கு வருவோமா? தாத்தா சூப்பர் தான் போங்க. அனிருத் தாத்தா நல்லா நடிச்சு நிம்மதியும் இங்க வர வச்சுட்டாரு. நிம்மதியும் இங்க வந்துட்டா. ஆனா அவர் என்ன பிளான் சொல்லிருப்பாரு? உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சூர்யா ஷாலினி என்னங்க ஆரம்பமே மோதலா இருக்கு. மோதல்ல ஆரம்பிக்கிறதா காதல்ல முடியும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கான்னு பாப்போம். அப்புறம் நம்ம ஆதி தம்பி கிறிஷ போட்டு புரட்டி எடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். அது என்னக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் வீட்லயுமே கண்டிப்பா பொங்கல் தான். நம்ம வீட்லயுமே இன்னைக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் வெண்பொங்கல் மாதிரி செய்யாம சாதம் மாதிரி செஞ்சு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சு அவியல் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் ட்ரெடிஷ்னலா ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி தானா, இல்ல எப்போதும் போல பொங்கலை தாளிப்பீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கரும்பெல்லாம் தோரணம் கட்டி அழகா பொங்கல் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நடுல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரமா போய் பொங்கல் வேலையை பாக்குறேன். நீங்களும் எல்லாருமே பொங்கலை சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.